வணக்கம். நாம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் ரொம்பவே இக்கட்டான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இயற்கைக்கு புறம்பா, இயற்கைக்கு அப்பாற்பட்டு மனித வாழ்க்கை இயங்கிக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஆனா சங்க காலம் அப்படிப்பட்டதா இல்லை. இயற்கையோடு இணைந்த வாழ்க்கைய சங்க காலத்து மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. நாம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த காலம் நமக்கெல்லாம் சங்கூதர காலமா இருக்குது. கொரோனா வெளுத்து வாங்கிட்டு இருக்குது. ஆனா சங்க காலம்னு ஒண்ணு இருந்து அந்த காலத்துல மனிதர்கள் ரொம்ப அழகா வாழ்ந்தாங்க அப்படின்னு கேள்விப்படும் போது நமக்கெல்லாம் உண்மையிலேயே இப்ப ஆச்சரியமா தான் இருக்குது. சங்க காலத்து மனிதர்கள் இயற்கை பற்றிய அறிவை அதிகமா வச்சிருந்தாங்க. இயற்கை பற்றிய தெளிவு அவங்க கிட்ட ரொம்பவே அதிகமா இருந்திருக்குது. நமக்கு இயற்கை பற்றி கொஞ்சம் தான் தெரியுது அப்படிங்கிறது உண்மைதான். அதாவது சாதாரணமா இப்ப இருக்கக்கூடிய வீட்டு குழந்தைகள் கிட்ட கேட்டு பார்ப்பீங்க அப்படின்னா இயற்கை பற்றி அதிகமான விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாது. இது ஒரு அவல நிலை. நம்ம ஆட்களுக்கு நிறைய மரங்களுடைய பெயர்கள் தெரிய மாட்டேங்குது, செடிகளுடைய பெயர்கள் தெரிய மாட்டேங்குது, மலர்களுடைய பெயர்கள் தெரிய மாட்டேங்குது. குறிஞ்சி பாட்டுல 99 மலர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனா நாம விரல் விட்டு எண்ணக்கூடிய மலர்கள்னு பார்த்தா ரொம்பவே கம்மியா தான் சேருது. நிறைய பெயர்கள் தெரிய மாட்டேங்குது. சில இடங்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னா மரத்துடைய அறிவியல் பெயர் என்ன அப்படின்னு எழுதி போட்டிருப்பாங்க. இனிமே வரக்கூடிய காலத்துல அந்த மரத்தோடைய பெயர் என்ன, நமது முன்னோர்கள் அந்த மரத்தை என்ன பெயர்ல அழைச்சாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சேர்த்தே எழுதி போட வேண்டிய நிலைமை சேரலாம். அந்த அளவுக்கு நாம இயற்கையை விட்டு ரொம்ப தூரம் விலகிட்டு இருக்கிறோம். ஆனா உண்மை என்னன்னா, இயற்கையுடைய ஒரு சின்ன பகுதி தான் நாமெல்லாம். நாமும் இயற்கையோடு இணைந்தவர்கள் தான். ஆனா மன ரீதியா இப்ப பல பேரும் இயற்கைக்கு அப்பாற்பட்டு நிக்கிறத நம்ம பார்க்க முடியுது. சங்க காலத்து மனிதர்கள் எப்படி இயற்கையோடு இயந்த வாழ்க்கையை வாழ்ந்தாங்க, இயற்கையோடு அவங்களுடைய இதயம் எப்படிப்பட்ட இணைப்போடு இருந்தது அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். சங்க காலத்து மனிதர்கள் வாழ்ந்த வாழ்க்கை ரொம்ப உயர்ந்த வாழ்க்கை அப்படியெல்லாம் சொல்றது உண்டு. எந்த விதத்துல அந்த வாழ்க்கை உயர்ந்ததா இருந்தது? சுற்றுப்புறத்தை பற்றிய அறிவு அவர்களுக்கு ரொம்பவே அதிகமா இருந்தது. சுற்றுப்புறத்தை நேசிப்பதற்கு அந்த அறிவு பயன்பட்டது. பொதுவாகவே நாம வானத்துல என்ன இருக்குது அப்படிங்கிற விஷயத்த பார்க்கறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கிறோம். ஆனா அதையும் தாண்டி நமது காலுக்கடியில என்ன இருக்குது, நமது மண்ணில் என்னெல்லாம் இருக்குது, நம்மை சுற்றி என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது வானத்தை பற்றி தெரியறதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த வகையில நம்ம பார்க்கும் போது சங்க மனிதர்கள் நம்மை விட இதயபூர்வமா மேம்பட்டவர்கள் தானோ என்ற எண்ணம் நமக்கெல்லாம் வருது. வாழ்க்கையில ஒரு பெரிய விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி பல சின்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் முடியும். அப்பதான் அந்த பெரிய விஷயத்த நாம தெரிஞ்சுக்க முடியும். அந்த வகையில பார்க்கும்போது சங்க காலத்து தமிழர்கள் பல சின்ன சின்ன விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருந்திருக்கிறாங்க, நுட்பமான விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருந்திருக்கிறாங்க, இயற்கையோடு நல்ல உறவு நிலையில இருந்திருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு சங்க தலைவி வீட்டுல உட்காந்துன்னு இருக்கிறா. அதாவது அவளுடைய காதல் வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சு, வீட்டை விட்டு வெளியில போகக்கூடாது அப்படின்னு வீட்டுல அடைச்சு வச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அது ஒரு வீட்டு சிறை. ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க தலைவிய. தோழிக்கு அந்த விஷயம் தெரியுது. தலைவனுக்கு அந்த செய்தியை சொல்லணும். அவ போய் சொல்ல முடியல. அந்த மாதிரி ஒரு நிலைமையில அவளும் இருக்கிறா. அவ போய் சொன்னா அவ காலை உடைச்சு அடுப்புக்குள்ள வச்சிருவாங்களா என்னன்னு தெரியல. அவளாலையும் போக முடியல. யார்கிட்ட செய்தியை சொல்றது அப்படின்னு மனசு பூரா ஒரு ஏக்கம் இருக்கு. அந்த ஏக்கத்துல கண்ணில் பட்ட வண்டை பார்த்து அவ பேசுறா. அந்த வண்டை தூது போக சொல்றா. இப்படி ஒரு கற்பனைய நாம சங்க இலக்கிய பாடல் ஒண்ணுல பார்க்க முடியுது. இந்த பாடல் குறுந்தொகையின் 392வது பாடல். இந்த பாடல்ல வண்டை தூது அனுப்புறா. வண்டுகிட்ட தைரியமும் சொல்லி அனுப்புறா. தலைவி வீட்டுல இருக்கிறா, வெளியில வர முடியாத ஒரு நிலைமையில இருக்கிறா. இந்த செய்திய தலைவன் கிட்ட போய் சொல்லு, தைரியமா போய் சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்புறா. வண்டம் சரி நான் சொல்றேன், கண்டிப்பா சொல்றேன், என்ன நம்பலாம் அப்படின்னு எல்லாம் எதுவும் சொல்லல. இந்த கற்பனையான பாடல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, செய்திய எந்த விதத்திலையும் சொல்ல முடியாத ஒரு நிலையில இருக்கக்கூடிய தோழி தலைவனுக்கு செய்தியை சொல்றதுக்கு வழி இல்லாத சூழல்ல இருக்கும்போது வேற வழி இல்லாம தனிமையில
புலம்பிட்டு இருக்கும்போது, மனசளவுல வேதனைப்பட்டுட்டு இருக்கும்போது, வாடி தவிச்சிட்டு இருக்கும்போது, கண்ணில் பட்ட வண்டை பார்த்து தங்களுடைய மன வருத்தத்தை பதிவு செய்யறாங்க. நீயாவது போய் சொல்ல அப்படின்னு சொல்றாங்க. வண்டுக்கு வேற வேலையே கிடையாதா? வண்டுக்கு நாம சொல்றது புரியுமா புரியாதாங்கிறதே பெரிய சந்தேகம். அப்போ வண்டு கண்டிப்பா போய் சொல்லிரும் அப்படிங்கிற நம்பிக்கையில இத சொல்லல. யார்கிட்டயாவது சொல்லணும், மனசு பூரா பாரமா இருக்கு, இத வெளியில சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கண்ணில் தெரியக்கூடிய வண்டு கிட்ட சொல்றா. மற்றபடி வண்டு கிட்ட சொல்லி அனுப்புற அளவுக்கு அவ பெரிய மண்டு கிடையாது. வண்டை நம்புற அளவுக்கு, வண்டு தூது சொல்லும் அப்படின்னு ஏத்துக்கிற அளவுக்கு அவ ஒன்றும் பெரிய மண்டு கிடையாது. அப்போ யோசித்து பாருங்க, வண்டு நமது வாழ்க்கையில ஒரு பகுதியா இருக்குதா அப்படின்னா உண்மைதான். எத்தனையோ வண்டை நம்ம வாழ்க்கையில பார்த்துருப்போம். தினம் தினம் கூட நிறைய பேர் பார்க்கறது உண்டு. ஆனா பெருசா நினைக்கிறது இல்லை. சில பேர் அடிச்சு கொள்ளும் போது மட்டும் அதை பத்தி யோசிப்பாங்க. பரவாயில்ல, செத்துடுச்சு, சுபம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. ஆனா அதையும் தாண்டி இயற்கையோடு ஏந்த வாழ்க்கை நடத்தக்கூடியவங்களால மட்டும்தான் இந்த மாதிரி எல்லாம் யோசிக்க முடியும். இந்த மாதிரி இயற்கையோடு இருக்கக்கூடியவங்களால மட்டும்தான் சின்ன சின்ன விஷயங்களையும் நுட்பமா பாவிச்சு பார்க்க முடியும். இப்ப இருக்கக்கூடிய காலத்துல நமக்கு உணர்வுகள் எல்லாம் மழுங்கிக்கிட்டே வருது. அதனாலதான் சில படங்கள்ல எல்லாம் சில கற்பனை இருக்கும். என்ன அப்படின்னா, எதிர்காலத்துல இருக்கக்கூடியவங்க ரோபோ மாதிரி தான் இருப்பாங்க அப்படியெல்லாம் சொல்றது உண்டு. உண்மைதானோ அப்படின்னு நமக்கும் தோணுது. ஏன்னா இப்பவே நிறைய பேர் இயந்திரங்களா தான் இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில நீங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இயந்திரம் மாதிரி தான். ஓடுற வரைக்கும் ஓடிட்டு ஒரு கட்டத்துல ஓட முடியாம நின்று சுடுகாட்டுக்கு போய் சேர்ந்துடுறாங்க. ஆனா சின்ன விஷயங்களையும் ரசிக்கிறதுக்கு நாம எப்ப கத்துக்கிறோமோ அப்பதான் வாழ்றதுக்கே தொடங்குறோம். சங்ககால இலக்கியம் நமக்கு வாழ்க்கையை கத்துக் கொடுக்குது. எப்படி வாழணும் அப்படின்னு ரொம்பவே அழகா சொல்லி கொடுக்குது. ஒரு வண்டையும் மதிச்சு பேசுறா, அதுவும் ஒரு உயிர் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு, அதுக்கும் உணர்வு உண்டு தான் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தன்னுடைய மனசை சொல்றா. ஒருவேளை அதுவா சொல்லிராதா அப்படிங்கிற ஒரு நப்பாசையும் இந்த பாடல்ல பிரதிபலிக்குது. அடுத்ததா ஒரு உதாரணம் சொல்றேன். வண்டை பத்தினது தான். வண்டை தும்பி அப்படின்னு சொல்லுவாங்க. வண்டோடைய ஒரு வகை, மிகச்சிறந்த வண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தும்பியை பற்றி இன்னொரு பாடல், ரொம்ப சூப்பரான ஒரு பாடல், ரொம்ப புகழ்பெற்ற பாடல். அந்த பாடலை தெய்வமே பாடியதா சொல்றது உண்டு. கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி. இந்த பாடல் குறுந்தொகையில இருக்கக்கூடிய பாடல். இந்த பாடலை சிவபெருமான் இயற்றியதா சொல்லுவாங்க. இறையனார் அப்படிங்கிற பெயர் கொண்ட ஒரு புலவர் இயற்றியதாகவும் சொல்லுவாங்க. இந்த பாடல்ல இருக்கக்கூடிய செய்தி ரொம்ப அற்புதமானது. ஒரு மனிதனுக்கு ஒரு சந்தேகம், அதுவும் சாதாரண மனிதன் கிடையாது, பாண்டிய மன்னன். அந்த மன்னனுக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்னு பார்த்தா, பெண்ணுக்கு இயற்கையாவே கூந்தல்ல வாசனை உண்டா கிடையாதா? வாசனை திரவியங்களை பூசுறதுனால, ஷாம்பு எதுவும் யூஸ் பண்றதுனால அவளுக்கு வாசனை வருதா? இல்லை உண்மையிலேயே இயற்கையாவே அவளுடைய கூந்தல்ல வாசனை உண்டா அப்படின்னு ஒரு சந்தேகம். அதை அவன் தன்னுடைய மனைவியை வச்சு அவன் ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சிருந்திருக்கலாம். ஆனா புலவர்களை வச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்புறான். ஏன்னா அந்த காலகட்டத்துல புலவர்களுக்கு அந்த அளவுக்கு மரியாதை இருந்தது, அறிவில் சிறந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. அதனால புலவர்கள் இதுக்கு விடை சொன்னா அவங்களுக்கு பெரிய அளவுக்கு பரிசு கொடுக்கறதுக்கு தயார் அப்படின்னு அறிவிப்பெல்லாம் வந்தாச்சு. அப்பதான் ஒரு புலவன் தருமி அந்த பரிசை பெறுவதற்கு ஆசைப்படுறான். ஆனா அவனுக்கு பாட்டு எழுதுறதுக்கு, அறிவுபூர்வமா சிந்திக்கிறதுக்கு ஆற்றல் கிடையாது. சிவபெருமானுடைய கோவில்ல போய் புலம்புறான். பொதுவா தெய்வத்துக்கிட்ட நாம ஒரு விஷயம் சொல்றோம் அப்படின்னா அதோடைய வலிமைங்கிறது வேறு விதமானது. சிவபெருமானுடைய ஆலயத்துல போய் தன்னுடைய மன கஷ்டத்தை, தன்னுடைய மன ஏக்கத்தை பதிவு செய்யும் போது உடனடியே அந்த தெய்வம் வந்து நின்று அவனுக்கு ஒரு பாட்டை எழுதி கையில கொடுத்தது தெய்வம்தான் அப்படிங்கிறது கூட தர்மிக்கு தெரியாது. கிடைச்சது பாட்டு, இனிமே கிடைச்சிரும் பரிசு
அப்படிங்கிற நம்பிக்கையில நேர அரசவையில கொண்டு போய் கொடுக்கறான். அங்க பாண்டிய மன்னனுக்கு ரொம்ப திருப்தி இந்த பாட்டை பார்த்துட்டு. இயற்கையிலே வாசம் உண்டு அப்படிங்கிற பாட்டு, அந்த பாட்டு குறுந்தொகையில இருக்கக்கூடிய பாட்டு. அந்த பாட்டுல இந்த கதையெல்லாம் வராது. அந்த பாட்டுடைய செய்தி என்னன்னு பார்த்தா, அழகிய ரெக்கை உடைய வண்டே, நீ பல பூக்களை பார்த்திருப்ப, எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் உனக்கு ரொம்ப ஜாஸ்தி, ஏகப்பட்ட வாசனை உனக்கு தெரியும். எத்தனையோ பூக்களை அந்த வண்டு பார்த்ததுனால பல்வேறு விதமான வாசனைகளை நுகர்ந்து பழக்கம் இருக்கும் அந்த வண்டுக்கு. நீ சொல்லு, என்னுடைய தலைவியின் கூந்தல்ல இருந்து வரக்கூடிய வாசனைக்கு இணையான வாசனை ஏதாவது ஒரு பூல உண்டா? இந்த அருமையான கேள்வியோடு அந்த பாட்டு நிறைவடையுது. இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தா, இயற்கையாவே அவளுடைய கூந்தல்ல வாசனை உண்டு. இயற்கையா பூக்கக்கூடிய பூக்கள்ல இந்த அளவுக்கெல்லாம் வாசனை கிடையாது. அதை விட ரொம்ப அற்புதமானது தலைவியின் கூந்தல்ல இருந்து வரக்கூடிய வாசனை. ஏ வண்டே, நீயாவது பார்த்திருக்கியா, அந்த வாசனைய நீ உணர்ந்திருக்கிறியா அப்படின்னு ரொம்ப தன்னம்பிக்கையோடு கேட்கக்கூடிய ஒரு பாடல். இந்த பாடலை தான் சிவபெருமான் தருமிக்கு எழுதி கொடுத்ததா சொல்லுவாங்க. அந்த பாடலை எடுத்து கொண்டு போய் கொடுத்தாச்சு பாண்டிய மன்னன் கிட்ட. பாண்டிய மன்னனுக்கு ஓகே தான். ஆமா ஆமா, இந்த பாட்டு ரொம்ப அற்புதமா இருக்குது, இந்த பாட்டுல சொல்லி இருக்கக்கூடிய செய்தியும் ஏத்துக்கிற மாதிரி தான் இருக்குது. நீங்க யோசித்து பாருங்க, இயற்கையிலே வாசனை உண்டா கிடையாதா அப்படின்னு. ஆமா இல்ல, ரெண்டே விதமா தான் பதில் வரும். இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் அதிகபட்சமா போனா 3 விதமா பதில் வரும். அப்போ ஏதோ ஒரு பதில சொல்லி யாரோ ஒருத்தர் பாட்டு எழுதி கொண்டு போய் கொடுத்தா அவருக்கு பரிசு கிடைச்சிருமா? ஆன்சர் தெரிஞ்சாதான அதுக்கு பரிசு கொடுக்க முடியும். சரியா தப்பான்னு பார்த்து ஆன்சரே தெரியாத போது எப்படி எதை வச்சு பரிசு கொடுக்கறது? அந்த பாட்டோடைய ஆற்றலை வைத்து, அந்த பாட்டுடைய அழகை வச்சுதான் அந்த இடத்துல மதிப்பு செய்யறாங்க. பாண்டிய மன்னனுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. இந்த இடத்துல ஒரு குழப்பம் வருது. அங்க இருந்த நக்கீரர் தலைமை புலவர், புலவர்களுக்கெல்லாம் தலைவர், தமிழ் சங்கத்தை நடத்தி கொண்டிருப்பவர். அவருக்கு ஆன்சர் தெரியுது. அதாவது அவர் ஒரு ஆன்சர் வச்சிருக்கிறார். இயற்கையிலேயே பெண்ணுடைய கூந்தலுக்கு வாசனை கிடையாது அப்படின்னு அவரு ஒண்ணு நினைச்சு வச்சிருக்கிறார். அதனால அவர் சொல்லிட்டாரு, எப்பா இந்த பாட்டுல தப்பு இருக்கு அப்படின்ட்டாரு. கூட குறைய ஏதாவது பார்த்து போட்டு கொடுங்க அப்படின்னு நம்ம புலவனும் ரொம்ப கெஞ்சி கேட்குறான். இருந்தாலும் ஒன்றும் வேலைக்கு ஆகலை. அடிச்சுதான் விரட்டி விட்டாங்க. நேரா சிவபெருமானுடைய ஆலயத்துல போயிட்டு தனக்கு ஏற்பட்ட அவமானத்தை சொல்லி புலம்பும் போது பழையபடி சிவபெருமான் வந்து நின்ட்டார். நின்று என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்கிறார். நடந்ததையெல்லாம் சொல்றான், பிளாஷ்பேக் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிடுறான். சிவபெருமானுக்கு கோபம், பயங்கர கோபம். என்னடா இது, நாமளே வந்து பாட்டு எழுதி கொடுக்குறோம், அதுலயும் தப்பு இருக்குன்னு சொல்றானுங்களே இந்த மனுஷ பயலுக. நேர கிளம்பிட்டாரு தருமிய கூட்டிட்டு. அரசவைக்கு வந்து யாரு இந்த பாட்டுல பிழை இருக்குன்னு சொன்னது அப்படின்னு ரொம்ப கம்பீரமா கேட்கிறார். நக்கீரர் வந்து நின்று சொல்றாரு, நான் தான் சொன்னேன், இப்பவும் அதை தான் சொல்றேன், பாட்டுல தப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. 2 பேருக்கும் பயங்கரமா வாக்குவாதம் நடந்துட்டு இருக்குது. நக்கீரர் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிற மாதிரி இல்லை. ஏன் அப்படின்னா இது ரொம்ப சிக்கலான கேள்வி. இந்த கேள்விக்கு நக்கீரர் ஒரு ஆழமான நம்பிக்கையை வச்சிருக்கிறாரு. ஒருவேளை நக்கீரருடைய மனைவி கூந்தலை பார்த்திருப்பாரு. ஐயோ இப்படி கப்படிக்குதே, இந்த கூந்தலுக்கெல்லாம் இயற்கையிலே வாசனை கிடையாது அப்படின்னு ஒருவேளை முடிவுக்கு வந்திருக்கலாம், தெரியல. அப்போ நக்கீரர் ரொம்ப உறுதியா இருக்கிறார். இந்த நேரத்துல சிவபெருமான் வேற வழி இல்லாம தன்னை யாருன்னு காட்டினா மட்டும்தான் வேலைக்காகும்னு முடிவு பண்ணி நெற்றிக்கண்ணை திறந்து காட்டுறார். அப்பவும் நக்கீரர் திருந்தல. நெற்றிக்கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமே, உடல் முழுவதும் கண்ணாக்கி காட்டினாலும் குற்றம் குற்றம்தான். ரொம்ப தீவிரமா சொல்றாரு, ஆணித்தரமா அடிச்சு சொல்றாரு.
இதுக்கு மேல பேசி வேலைக்காகாது, இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் தண்டனை கொடுத்தா மட்டும்தான் புத்தி வரும் அப்படின்னு நெற்றிக்கண்ணால எரிச்சு பொற்றாமரை குளத்துல உதிக்க வைப்பார். ஒட்டுமொத்தமா நக்கீரரை அழிச்சு போட்டுற மாட்டார். சின்ன தண்டனை, அதுக்கு பிறகு சின்ன ஒரு ஆச்சரியம், திரும்பவும் விமோசனம். அப்போ இந்த பாடல் உண்மைதானா, உண்மையிலேயே வாசனை உண்டா கிடையாதா, இந்த பாட்டு அழகா இருக்குதே அப்படிங்கிறதுக்காக ஒத்துக்கலாமா, தெய்வமே வந்து சொன்னதுனால ஒத்துக்கலாமா, இப்படி எல்லாம் பல்வேறு விதமான கேள்விகள் இன்னைக்கு வரைக்கும் இலக்கிய உலகத்துல, அறிவு சார்ந்த உலகத்துல இயங்கிட்டு தான் இருக்குது. என்ன கேட்டா, அடுத்தவங்ககிட்ட கேட்டுதான் முடிவு பண்ணணும்னு இல்லை. நீங்க சொந்த முயற்சியில ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, உண்மையிலே வாசனை வருதா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க காமெண்ட் பண்ணுங்க. இப்போ நாம இயற்கையோடு இயைந்த சங்க தமிழர்களுடைய வாழ்க்கையில தும்பியை பற்றி பார்த்தோம். அடுத்ததா நாம புன்னை மரத்தை பற்றி பார்ப்போம். ஒரு சிறுமி அவளுடைய அம்மா கொடுக்கக்கூடிய பாலையும் தேனையும் ஒரு புன்னை மரத்துல ஊத்தி வளர்க்குறா. தண்ணி எல்லாம் ஊத்தி வளர்க்க கூடாதா, பாலையும் தேனையும் ஊத்துனா அதெல்லாம் என்னத்துக்கு ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இருந்தாலும் அவ அப்படிதான் பண்றா, சிறுமி இல்லையா, அதனால அப்படி பண்றா. அந்த மரம் தெரியாத்தனமா வளர்ந்தது. அத தொடர்ந்து வளர்க்கணும், அது நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல அந்த சிறுமி அந்த மரத்தை வளர்க்குறா. அது வளர்ந்துகிட்டே இருக்குது. இந்த சிறுமிக்கு குழந்தை பிறக்குது. அதாவது இந்த சிறுமி பெரியவளாகிறா, இவளுக்கு குழந்தை பிறக்குது, அதுவும் பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தை வளருது, திருமண பருவத்தை எட்டுறாவா. அந்த பிள்ளைகிட்ட இவ சொல்லிடுறா, இத பாரு, இந்த புன்னை மரம் உனக்கு அக்கா. பாருங்களேன், மரத்தை உறவு கொண்டாடுறாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு மரத்தை அக்கான்னு சொல்றதெல்லாம் மிகப்பெரிய விஷயங்க. நம்ம வீட்டில் எத்தனையோ மரங்கள் இருக்கு, செடிகள் இருக்கு. ஆனா நாம எதையாவது உறவு சொல்றோமா? அண்ணன், மாமா, பெரியப்பா ஏதாவது சொல்றோமா? யோசித்து பாருங்க. இந்த பாட்டில் வரக்கூடிய புன்னை மரத்தை இந்த தலைவியோடைய அக்கான்னு சொல்லியாச்சு. அப்போ அக்கா இருக்கும்போது, அக்கா பக்கத்துல நம்ம இருக்கும்போது ரொமான்ஸ் பண்றதுங்கிறது தப்பு. அப்படி அவளுக்கு தோணுது. தலைவன் வந்து நிற்கிறான், அவளால காதல் வசனம் பேச முடியல, காதல் பாடல் எதுவும் பாட முடியல, தலைவனோடு ஒழுங்கா முகம் கொடுத்து கூட பேச முடியல, நாணம் வந்துருது. ஏன் அப்படின்னா பக்கத்துல நிற்கிற புன்னை மரம் அவளுக்கு அக்கா. யோசித்து பாருங்க, என்ன ஒரு அற்புதம். நீங்க கூட மரம் வச்சு வளர்த்துட்டு இருக்கலாம், செடி வளர்த்துட்டு இருக்கலாம், எதையாவது உங்களுடைய அக்கா, தம்பி, தங்கச்சி, அண்ணன், சித்தப்பா, பெரியப்பா, மாமா, தாத்தான்னு ஒரு உறவு நிலையில பெயர் சொல்லி உறவு நிலையில அன்பு கூர்ந்து பார்த்துருக்கிறீங்களா அப்படிங்கிறத யோசித்து பாருங்க. நான் அந்த மாதிரிலாம் பண்ணது இல்லை. ஆனா என்னமோ பண்றதுக்கு முயற்சி எடுக்கலாம் அப்படின்னு தோணுது. அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு தத்துவத்தை சொல்றாங்க. மரங்களை நாம நேசிக்கணும். அந்த நேசிப்பு ரொம்ப அத்தியாவசியமானது. அப்படி நேசிக்கிறதுக்கு உதவி செய்யக்கூடிய பாடலா இது இருக்கு. அடுத்ததா ஒரு தலைவி நிலா கிட்ட பேசுறா. நிலா எப்பவுமே நமக்கு ஆச்சரியத்தை தரக்கூடியது, அழகானது. கவிஞர்கள் அதை விட்டே வைக்க மாட்டாங்க. நற்றிணை என்னும் ஒரு அற்புதமான காதல் இலக்கியத்துல 196வது பாடலா இருக்கக்கூடிய பாடல்ல சொல்லக்கூடிய செய்தி ரொம்ப அற்புதமானது. நிலா கிட்ட தலைவி பேசுறா, எனக்கு தான் தலைவன் இருக்கக்கூடிய இடம் தெரியல, ஆனா நீ இந்த உலகத்தையே பார்த்துட்டு இருக்கிற, உனக்கு தெரியாம இருக்குமா? கண்டிப்பா உனக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் சொல்ல போனா தலைவன் இருக்கக்கூடிய இடம் உனக்கு தெரியும், அந்த தலைவனுடைய இடத்தை எனக்கு சொல்லு அப்படின்னு தலைவி கேட்கிறா. நிலா உடனே வாய் திறந்து பேசிருமா? இந்த அட்ரஸ் தான் அப்படின்னு எழுதி நீட்டிட போறது கிடையாது. நிலா கம்முன்னு இருந்து பார்த்துட்டு இருக்கு. இவளுக்கு உடனே கோபம். என்னடா இது, நாம நிலா கிட்ட அட்ரஸ் கேட்கும், அது கொடுக்க மாட்டேங்குதே, என்ன நிலா இது? இப்படி நம்ம சொல்றத செய்யாம இருக்கிறதுனாலதான் இந்த நிலாவுக்கு தேய்பிரை வருது.
தலைவனை பார்க்காம, தலைவன் இருக்கும் இடம் தெரியாம, தலைவனை அணுக முடியாம, தலைவனோடு பேச முடியாம, தலைவனோடு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி தலைவனோடு வாழ முடியாம இருக்கக்கூடிய நமது தோல் நிறம் மாறுது. அதாவது இவ சரியா சாப்பிடாம, சரியா தூங்காம, இவளுடைய தோல் நிறமே மாறிட்டு இருக்கு. நிலாவும் மாறிட்டு இருக்கு. ஏன் மாறுதான்? இவளுக்கு தலைவன் இருக்கும் இடத்த அந்த நிலா சொல்லல அப்படிங்கிறதுனாலதான் நிலாவும் மாறுது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நிலாவுக்கு வளர்பிறையும் உண்டு, தேய்பிறையும் உண்டு, அமாவாசையும் உண்டு, பௌர்ணமியும் உண்டு. என்னைக்காவது அந்த நிலா தேயதான் போகுது. அப்போ நிலா தேஞ்சிட்டு இருக்கக்கூடியதை அவ யோசித்து பார்க்கிறா. எதுக்கு இந்த நிலாவுக்கு தேய்பிறை எல்லாம் வரணும் அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது அவளுக்கு தலையில பல்ப் எரியுது. இதுதான்ப்பா காரணம். அது நம்மகிட்ட பேச மாட்டேங்குது. அதுலயும் முக்கியமா தலைவனுடைய வீட்டு அட்ரஸ கொடுக்க மாட்டேங்குது. அப்போ இந்த வருத்தத்தை அழகா பதிவு செஞ்சிருக்கிறா. நிலாவோடு பேசுறதுக்கான ஒரு பழக்கத்தை அந்த தலைவி வச்சிருந்திருக்கிறா. இதை அந்த நற்றிணை பாடல் நமக்கு ரொம்ப அழகா எடுத்து சொல்றத பார்க்க முடியுது. அப்ப யோசித்து பாருங்க, நிலாவை பார்க்கிறதே இப்பெல்லாம் ரொம்ப அபூர்வமா இருக்கு. யாரும் நிலா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் டிவில தான் பாக்குறாங்க, இல்லாட்டி மொபைல் போன்ல பாத்துக்கிறாங்க. ஆஹா சூப்பரா இருக்குது நிலா அப்படின்னு பார்த்துட்டு விட்டுறாங்க. நம்ம நேரடியா பார்க்க முடியும். வானத்தை பார்த்தா நமக்கு தெரியக்கூடிய அழகான காட்சி அது. அதை கூட நிறைய பேர் மிஸ் பண்றாங்க. அப்போ இயற்கையை ரசிக்கிறதுக்கு, நேசிக்கிறதுக்கு நமக்கு இதயத்துல ஒரு இடம் வேணும். இயற்கைக்குன்னு நமது இதயத்துல ஒரு தனிச்சிறப்பான இடத்தை கொடுத்தா மட்டும்தான் அந்த இயற்கையை நாம முழுமையா புரிஞ்சுக்க முடியும். இயற்கையோடு இயைந்த வாழ்க்கை அப்பதான் கிடைக்கும். அப்பதான் புது புது சந்தோஷங்கள் நமக்கு கிடைக்கும். சங்ககால மனிதர்கள் என்னென்ன சந்தோஷங்களை அனுபவிச்சாங்களோ அதையெல்லாம் நாம அனுபவிக்க வேண்டாமா? சங்க காலத்துல இருந்த வசதியை விட இப்போ ஆயிரக்கணக்கான மடங்கு அதிகமான வசதி வாய்ப்புகள் நமக்கு கிட்ட இருக்கு. ஆனா அவங்க அனுபவிச்ச சந்தோஷத்தை கூட நாம இன்னும் அனுபவிக்கல அப்படின்னா இவ்வளவு வளர்ச்சியும் வீண்தானே. அவங்க அனுபவிச்ச சந்தோஷத்தை தாண்டியும் நாம சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ இருக்கு. அப்ப அவங்க வாழ்ந்த சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்து அதைவிட சிறப்பான வாழ்க்கைக்கு நாம போறதுதான் புத்திசாலித்தனம். நண்டு பார்த்திருப்பீங்க, நிறைய பேர் சூப் வச்செல்லாம் குடிச்சிருப்பீங்க. அந்த நண்டு பற்றி ஒரு அழகான சங்க பாடல் இருக்கு, அகநானூர்ல இருக்கக்கூடிய பாடல். இந்த பாடல்ல தலைவி நண்டு கிட்ட பேசுறா. அவ யோசிக்கிறா, கடற்கரையில இருக்கக்கூடிய மரங்கள் பிரயோஜனம் இல்ல, நமக்கு தெரிஞ்ச புன்னை மரமும் வேஸ்ட். ஏன்னா அதுங்களால நடந்து போய் தலைவன் கிட்ட தன்னுடைய மனதை சொல்ல முடியாது, தன்னுடைய நிலையை எடுத்து கூற முடியாது. ஏன்னா ஒரே இடத்துலதான் அந்த மரங்கள் எல்லாம் இருக்கும். அப்ப என்ன செய்யறது? நடந்து போகக்கூடிய உயிர்கிட்ட சொன்னாதான் வேலைக்காகும்னு யோசிக்கிறான். அதுக்காக அண்ணங்கிட்டயோ அப்பா கிட்டயோ சொன்னா அடிச்சு துவைச்சு காய போட்டுருவாங்க. அப்ப யாருகிட்ட சொல்றது? வேற வழியே இல்லை, கண்ணில் பட்ட நண்டு கிட்ட தான் சொல்லணும். நண்டு கிட்டலாம் பேசக்கூடிய தலைவி எப்பேற்பட்ட மண்டுவா இருப்பா அப்படின்னு நினைக்க கூடாது. இதுக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன், வண்டு கிட்டலாம் ஒரு பிள்ளை மெனக்கெட்டு பேசிட்டு இருந்தது. அப்போ வண்டு கிட்ட பேசும்போது நண்டு கிட்ட எல்லாம் பேசக்கூடாதா? பேசலாம், தப்பே கிடையாது. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன மன ஆறுதலுக்கு தான், யார்கிட்டயா சொல்லணும். அப்ப இதுங்களையும் உயிரா மதிச்சு பேசும்போது மனசுல ஒரு ஆறுதல் கிடைக்கும். நிறைய பேர் நல்ல ஃப்ரெண்டு இல்லை அப்படின்ட்டு தனியாவே பேசிக்கிட்டு ரொம்ப பரிதாபமான நிலையில இருப்பாங்க. இயற்கையோடு இயந்த வாழ்க்கையை வாழ்ந்தா எப்பவுமே நாம மன நிம்மதியோடு வாழ முடியும். மனசுல இருக்கக்கூடிய பாரம் நிச்சயமா பாதியாவது குறைஞ்சிரும். இப்ப வண்டுகிட்ட பேசக்கூடிய பெண்ணும் அப்படித்தான், நண்டுகிட்ட பேசக்கூடிய பெண்ணும் அப்படித்தான். புத்திசாலிகள் அப்படிதான் அந்த கவிஞர்கள் கற்பனை பண்ணி வச்சிருக்கிறாங்க. அப்போ அவங்க இயல்பான வாழ்க்கையில பார்த்திருப்பாங்க, இந்த மாதிரி எல்லாம் பெண்கள் இருக்கிறத பார்த்திருப்பாங்க, அதை வச்சு எழுதியிருக்கிறாங்க. அடுத்ததா நான் ஆரம்பிச்ச மாதிரி நண்டு கிட்ட பேசுறேன், என்னுடைய நிலையை நீயாவது போய் சொல்லு, என்னுடைய மனசு ரொம்ப துன்பமா இருக்குது. தலைவன் துன்பத்துல இருந்தப்போ அவனுடைய துன்பத்தை போக்கியவள் நான். இப்போ என்னுடைய துன்பத்தை போக்குவதற்கு அவன் பக்கத்துல இல்லை. அவன் இல்லைங்கிறதுனாலதான் நான் துன்பத்திலே இருக்கிறேன். இந்த துன்ப கடலை விட்டு நான் கரையேறுவனா அப்படின்னு ஒரு கேள்வியை வைக்கிறா. நண்டுக்கெல்லாம் நமது மொழி புரிஞ்சிருந்தா அது கடல்ல விழுந்து தற்கொலை பண்ணி செத்தே போயிருக்கும்.
நண்டுக்கு நம்ம மொழியெல்லாம் தெரியாதுங்கிறதுனால யார் பெத்த பிள்ளையோ இப்படி புலம்பின்னு இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு அது பாடு நடந்து போய்கிட்டே இருந்திருக்கும். எப்படியோ நண்டுகிட்ட பேசக்கூடிய ஒரு தலைவி இன்னைக்கு வரைக்கும் சிறப்பான தலைவியா பார்க்கப்படுறா. இந்த பாடல் அகநானூற்றுல 170வது பாடலா இருக்கு. அடுத்ததா கடல் கிட்ட பேசக்கூடிய, கடலை பற்றி யோசிக்கக்கூடிய ஒரு பெண். கலித்தொகையில 129வது பாடல்ல இந்த செய்தி நமக்கு கிடைக்குது. கடலை பார்க்கும்போது அவளுடைய மனசுக்குள்ள ஏகப்பட்ட சிந்தனைகள்லாம் வருது. கடல் ஏன் இப்படி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்குது? கடல் அலைகள் ஓயாம எதுக்காக இப்படி ஒரு சப்தத்தோடு வந்துட்டு இருக்குது? கடலுக்கு ஒரு நிம்மதி இல்லையே, கடல் கிட்ட ஒரு அமைதி இல்லையே, இந்த கடலுக்கு என்ன பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு எல்லாம் அவளுக்கு தோணுது. அதனால கடலை பார்த்து கேக்குறா, எதுக்காக இப்படியெல்லாம் நீ சப்தம் போடுற? ஓயாம ஒழிச்சுக்கிட்டே இருக்கியே, காரணம் என்ன? நீயும் என்ன மாதிரி பிரிவு துயரால துன்பப்பட்டுட்டு இருக்கிறியோ? உன்னையும் யாரோ பிரிஞ்சு போயிட்டாங்களோ அப்படின்னு கேட்கிறா. அப்புறம் யோசித்து பாருங்க, இந்த பாடல் நமக்கு சொல்லக்கூடிய அற்புதமான விஷயம் என்னன்னு பார்த்தா, கடல் ஓயாம ஒழிச்சுக்கிட்டே இருக்குது, அலைகள் புரண்டோடி வந்துகிட்டே இருக்கு. அந்த கடல்ல இருந்து எப்பவும் நாம சப்தத்தை கிரகிக்க முடியுது. அந்த சப்தம் எதுக்காக வருது? அமைதி இல்லாம எதுக்காக இருக்குது? ஒருவேளை நிம்மதி இல்லாம இருக்குதோ கடல்? வருத்தத்துல இருக்குதோ? நம்மை போன்ற துன்பத்துல அந்த கடல் இருக்குதோ? அதனாலதான் அந்த கடல் ஓயாம புலம்பிட்டு இருக்குதோ? அப்படின்னெல்லாம் ஒரு தலைவிக்கு சந்தேகங்கள் வருது. நான் தான் பிரிவு துயர்ல இருக்கிறேன், தலைவனை பிரிஞ்சு இருக்கிறேன், நான் தான் வாடி போய் இருக்கிறேன், அதே போலதான் இந்த கடலும் இருக்குதோ அப்படியும் ஒரு சந்தேகம் வருது. இதே போன்ற முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்படி என்னை மாதிரி பிரிவு துயர்ல எத்தனையோ பேர் இருப்பாங்க, அவங்களையெல்லாம் நினைச்சுதான் இந்த கடல் இப்படி எல்லாம் கத்துதோ, சப்தம் போட்டுக்கிட்டே இருக்குதோ. அப்ப ரெண்டு அற்புதமான விஷயம் இந்த பாடல்ல இருக்குது. ஒண்ணு என்ன அப்படின்னா, மற்றவர்களுடைய துயரையெல்லாம் பார்த்து, அதாவது தலைவனை பிரிந்து நிறைய பெண்கள் இருப்பார்கள், இந்த பெண்களுடைய துயரையெல்லாம் பார்த்து மனம் தாங்காம கடல் இந்த மாதிரி புலம்பி சப்தம் போடுதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, கடலும் யாரையோ பிரிந்து மன வருத்தப்பட்டு இப்படியெல்லாம் புலம்புதோ. இந்த பெண் யோசிச்சு பார்க்கிறா, நாம பிரிஞ்சிட்டோம், தலைவன் இப்போ நம்ம கூட இல்லை, தலைவன் நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டான், அதனால நாம வருத்தத்துல இருக்கோம். கடலை விட்டும் கடலுக்கு பிரியமான யாரோ ஒருத்தங்க பிரிஞ்சிட்டாங்களோ, அதனாலதான் கடல் இந்த மாதிரி வருத்தத்துல இருக்குதோ, சப்தம் போடுதோ அப்படின்னு அவளுக்கு ஒரு சந்தேகம் வருது. இந்த மாதிரி ஒரு அற்புதமான கற்பனைய நாம கலித்தொகையில பார்க்க முடியுது. கடற்கரைக்கு நிறைய பேர் ஜோடி ஜோடியா போவாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு கடல் என்ன ஃபீல் பண்ணும் அப்படின்னு நமக்கு தெரியல. இவங்க எல்லாம் வாராங்களே அப்படின்னு ஃபீல் பண்ணுமா, ஒண்ணுமே நமக்கு தெரியல. கடற்கரையில எத்தனையோ பேரு தன்னுடைய காதலரை விட்டு பிரிஞ்ச நிலைமையில, காதலர் இல்லாத நிலைமையில மன கஷ்டத்தோடு வந்து நிற்பாங்க. அவங்களுக்காக அது எதுவும் ஃபீல் பண்ணுமா தெரியல. இன்னும் சொல்ல போனா கடலுக்கு உணர்ச்சி கிடையாது, இந்த மாதிரி எல்லாம் எதுவும் ஃபீல் பண்ண போறது கிடையாது. இருந்தாலும் கடலையும் ஒரு உயிரா பாவிச்சு, ஏன்னா கடல்ல எத்தனையோ கோடி உயிர்கள் வாழ்ந்துட்டு இருக்கு, கடலுக்கும் ஒரு விதத்துல உயிர் இருக்கும் அப்படின்னு நினைச்சு கடலையும் மதிச்சு கடல் கிட்ட பேசக்கூடியது, கடலை பற்றி யோசிக்கக்கூடியது மிகச்சிறந்த பண்பா பார்க்கப்படுது. உயிர் உள்ளவற்றில் அக்ரிணைய உயிர்கள் கிட்ட தலைவி பேசுறது பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா அதுக்குன்னு ஒரு விதமான இயக்கம் இருக்கு, உயிர் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒட்டுமொத்தமா கடல்கிட்டயே பேசும்போது, உயிரற்ற ஒரு இயக்கத்திடம் பேசும்போது மிகப்பெரிய ஆச்சரியம் தான் நமக்கு எழுது. அப்போ யோசித்து பாருங்க, பஞ்சபூதங்களும் பஞ்சமில்லாம இருந்தாதான் நாம பஞ்சமில்லாம வாழ முடியும்
அப்படின்னு சொல்றது உண்டு. ஒட்டு மொத்தமா இயற்கையை நேசிக்கக்கூடிய பண்பு நம்ம கிட்ட இருக்குது அப்படின்னு நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் அந்த துன்பத்தை போக்கிக் கொள்வதற்கான வழி உடனுக்குடன் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த நாம சங்க இலக்கியத்தின் மூலமா புரிஞ்சுக்க முடியுது. சங்ககால மனிதர்கள் நமக்கு கத்துக் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதமான தத்துவங்கள் நாம இயற்கையோடு இணைந்து வாழணும் அப்படிங்கிற தத்துவங்களை அடிப்படையா வச்சுதான் இருக்கக்கூடியதையும் நம்ம பார்க்க முடியுது. இப்ப நம்ம அடுத்ததா காக்காவை பத்தி பார்க்கலாம். நமது முன்னோர்களுக்கு காக்கா பற்றிய நம்பிக்கை ரொம்பவே அதிகமா இருந்திருக்கு. காக்கா கரைஞ்சது அப்படின்னா சொந்தக்காரங்க வந்துருவாங்க, விருந்தினர்கள் வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நீண்ட காலமாவே இருந்துட்டு இருக்கிறத நீங்க கூட தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. காக்கா நமது முன்னோரா அப்படின்னு நம்ம சேனல்ல ஒரு வீடியோ இருக்கு, பார்க்காதவங்க பாருங்க. அது உணவுக்காக கத்துது. இப்ப நாம வைக்கிற உணவு ஏதாவது சந்தேகமா இருக்குது அப்படின்னா கத்தும். அது தகவல் பரிமாற்றத்துக்காக கத்துது. நமக்காக ஸ்பெஷலா எதுவும் அது கத்துறது கிடையாது. யோசித்து பாருங்க, சொந்தக்காரங்க எல்லாம் வருவாங்க அப்படிங்கிறது காக்காவுக்கு கண்டிப்பா தெரியாது. வீட்டுக்கு புதுசா விருந்தினர்கள் வந்துருவாங்க அப்படிங்கிறது காக்காவுக்கு தெரியாது. இன்னும் சொல்லப்போனா அந்த காலத்துல விருந்தினர்கள் வந்துருவாங்க அப்படிங்கறத அறிவிக்கிறதுக்காக காக்கா ஒன்றும் படைக்கப்படலை. காக்கா அதற்கான தயாரிப்பு கிடையாது. காக்கா அதோடைய வாழ்க்கையை தான் அது வாழ்ந்துட்டு இருக்கு. நமக்கு உதவி செய்யறதுக்காக, செய்தி சொல்றதுக்காக படைக்கப்படலை. அது அந்த மாதிரியான கேரக்டர்லாம் கிடையாது. குழந்தைய பெற்றெடுத்த பிறகு அதை பணக்கார வீட்டில் இன்னொரு பெண்மணி வளர்ப்பாங்க. அந்த தாயை நம்ம செவிலித்தாய் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கூட செவிலியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த வார்த்தை ரொம்ப பழங்காலத்து வார்த்தை. பராமரிக்கக்கூடியவங்க, பாதுகாக்கக்கூடியவங்க, கவனிக்கக்கூடியவங்க செவிலித்தாய். அந்த செவிலித்தாய் வளர்த்த அந்த பெண்மணி வயது வந்த பிறகு தலைவனோடு ஓடி போயிட்டா. உடன்போக்கு ஒரே அடியா போயிட்டா. அவ திரும்பி வரணும் அப்படின்னு ரொம்ப ஆசையோடு இருக்கிற செவிலித்தாய். அவ திரும்பி வரணும் அப்படின்னு காக்காவால முடியும் அப்படின்னு நினைக்கிறா. பெத்த தாயை மதிக்கல, தகப்பனை மதிக்கல, செவிலித்தாய மதிக்கல, குடும்பத்துல யாரையுமே மதிக்கல. அவ ஓடிட்டா. வெறுமனே இந்த காக்கா கரைஞ்சா அவ வந்துருவா அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு பாருங்க. இந்த செவிலித்தாய் என்ன நினைக்கிறா, காக்கா மட்டும் அவ வர்றதுக்கு கரைஞ்சிட்டா போதும், அவ எப்படியாவது வந்துருவா. இன்னொரு விதமா யோசித்து பார்த்தா, அவ வர்றது தெரிஞ்சது அப்படின்னா உடனே இது கரைஞ்சு சொல்லி கொடுத்துட்டுன்னு ரொம்ப நல்லதா போச்சுதே. முன்னாடியே நமக்கு கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சிருமே, அவ வர்ற சந்தோஷம் முன்னாடியே நமக்கு கிடைச்சிருமே அப்படியும் யோசிச்சிருக்கலாம். காக்கா மட்டும் அவ வரக்கூடிய செய்தியை சொல்லிட்டா, அந்த காக்காவுக்கு அவ என்ன செய்வாளாம், தங்க கிண்ணத்துல இறைச்சி சாப்பாடு கொடுப்பாளாம். எப்படி ஐஸ் வைக்கிறா பார்த்தீங்களா காக்கா கிட்ட. அப்போ நம்ம மனிதர்கள் அந்த காலத்துல காக்கா கிட்டையும் பேசியிருக்கிறாங்க. என்னங்க இது, வெறுமனே ஒரு புலவன் எழுதிய கற்பனை தானே, உண்மையிலே இப்படியெல்லாம் பேசியிருப்பாங்களா அப்படின்னு நீங்க யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் காக்கா கிட்ட பேசுறாங்க. காக்கா காக்கா எப்படி இருக்க அப்படின்னு பேசக்கூடிய ஆட்களும் இருக்காங்க. காக்காவுக்கு சோறு வச்சு காக்கா காக்கா இங்க வந்து சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்ப இதையெல்லாம் நம்ம கண்ணால பார்க்க முடியுதுங்கும் போது இந்த மாதிரி ஒரு விஷயம் அந்த காலத்துல நடந்திருக்கோம் அப்படிங்கிறத தான் நாம நம்ப முடியுது. ஒட்டுமொத்தமா சங்க இலக்கியம் பற்றி, சங்க மனிதர்களுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லி முடிக்கணும் அப்படின்னா, சங்க மனிதர்கள் இதய பூர்வமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். அதற்கு காரணமா இருந்தது இயற்கையோடு இயைந்த அவர்களுடைய வாழ்க்கை தான். இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையை வாழும்போது நமது இதயம் வளம் நிறைந்ததா இருக்கும், நம்மளுடைய வாழ்க்கை நலம் நிறைந்ததா இருக்கும். சங்க மனிதர்கள் துன்பமே இல்லாம வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்ல வரல. நாம சில பாடல்களை பார்த்தோம், ரொம்ப துன்பமான செய்தியை சொல்லக்கூடிய பாடல்களாக தான் இருக்குது. ஆனாலும் அதையும் தாண்டி அவர்களுடைய வாழ்க்கை முறையே அந்த பாடல் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியதா இருக்குது. அந்த மனிதர்கள் சின்ன சின்ன உயிரினங்களையும் நாம எதையெல்லாம் அலட்சியமா பார்க்கோமோ அந்த உயிரினங்களையும் பெரிதா பாவிச்சு சம பங்கு கொடுத்து சம நிலையில பாவிச்சு பேசுறாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்கும்போது அவங்கெல்லாம் கொஞ்சம் நட்டு கலண்டவங்க அப்படின்னு சொல்ல முடியாது.
ஏன் அப்படின்னா அவங்க அன்பு நிலையில மேம்பட்டவங்க, சிந்தனை ரீதியா ரொம்பவே உயர்ந்தவங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் நாம புரிஞ்சுக்க முடியுது. இன்னொரு காணொளியில இன்னொரு அருமையான விஷயத்தை எடுத்து பேசலாம். நன்றி.